யோ ஏன் நோய் நோய் ஆறு நடிச்சுட்டு இருக்க? வண்டி ஸ்டார்ட் ஆன போக மாட்டாங்களா? அத்தை அத்தை அபி அபி சஞ்சீவ், அபி அபி, நான் சங்கரை கண்டுபிடிக்க கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இது சஞ்சீவோட பைக் ஆச்சு. இவன் என்ன பண்றாங்க? நானும் மாமாவும் அந்த சங்கரை எப்படியாவது கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை எல்லாம் தீந்துரும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா சஞ்சீவ்? நம்ம ஒண்ணு சேருவோமா? கண்டிப்பா ஒன்று சேருவோம். அந்த கடவுளே நினைச்சாலும் நம்மளை பிரிக்க முடியாது. இந்த பைக் ஏன் இங்க நிக்குது? சந்தோஷ் ஏன் இங்க வந்தா? சந்தோஷ், வா சந்தோஷ், எப்ப வந்த? இங்க இருக்கிறது அண்ணுனா அப்போ அங்க இருக்கிறது யாரு? சந்தோஷ், என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? சந்தோஷ், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி வா, வீட்டுக்குள்ள போலாம். இல்ல இல்ல, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் உடனே கிளம்பி ஆகணும். ஏய் சந்தோஷ்,
சந்தோஷ் ஏன் எனக்கு ஒரு மாதிரியா நடந்துக்கிறான்? நான் போயிட்டு வரேன். ம். நீ என்னதான் நினைச்சாலும் என்னையும் அபியும் உன்னால பிரிக்கவே முடியாது. மேரேஜ் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் நான் அபி கழுத்துல தாலி கட்ட போறத நீ பார்க்க தான் போற. சலகுட்டி பாய். சந்தோஷ் அபிய பாத்திருப்பானோ, அதான் என்கிட்ட சரியா பேசாம போறானா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சஞ்சீவ் அந்த பொண்ணும் ஒருத்தர் விரும்பணும். அனு எப்படி 2 வீட்டு போட்டோலயும் இருக்கா? எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் உடனே கிளம்பி ஆகணும். எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அனுவும் அபியும் ரெட்ட பிறவிங்க. சஞ்சீவ் டெய்லர்னு அம்மா கிட்ட சொன்னது அபியை தான். அப்போ சஞ்சீவ் அபியை தான் லவ் பண்ணியிருக்கான். சந்தோஷ் அபிய பாத்திருப்பானோ, நானும் அபியும் ட்வின்ஸுங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ? டெய்லருக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சஞ்சீவ் சொன்னது பொய். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சஞ்சீவ் ஏன் பொய் சொல்லணும்? அபியை லவ் பண்ணிட்டு ஸ்ரீஜாவை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ஏன் சொல்லணும்? ஏன் அனு நாம ட்வின்ஸ்னு எல்லார்கிட்டையும் மறைக்கிறா? அனுவுக்கும் சஞ்சீவுக்கும் நடுவுல என்னதான் நடக்குது? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? பேசாம சஞ்சீவ் கிட்ட எல்லாமே கேட்டுடலாமா? எல்லாத்தையும் நம்ம கிட்ட மறைக்காம சொல்ற சஞ்சீவ் இப்ப இதை மறைக்கிறானா, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும். அவன் எனக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்ப நான் ஃபோன் பண்ணி கேட்டாலும் கண்டிப்பா சஞ்சீவ் உண்மையை சொல்ல மாட்டான், பொய் தான் சொல்லுவான். ஏன் சஞ்சீவ் இப்படி நடந்துக்கிறான்? அனுவுக்கும் சஞ்சீவுக்கும் இடையில என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். சந்தோஷ் கிட்டே பேசி அவனுக்கு உண்மை தெரியுமான்னு போட்டு வாங்கி பார்ப்போம். அனு எனக்கு இப்ப கால் பண்றா. இப்போதைக்கு எனக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு அனுவுக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. மேடம் சொல்லுங்க. சந்தோஷ் எங்க இருக்க? என் வீட்டுல தான் இருக்கேன். என்ன சந்தோஷ், எங்க வீடு வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போயிட்ட? நீ வீட்டுக்குள்ள வராம போனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? அதுவா, அது நான் உங்களை பார்க்க தான் மேடம் வந்தேன். அது கரெக்டா அப்பாவோட ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான போன் வந்துச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். அதான் உங்ககிட்ட சரியா பேச முடியல. மத்தபடிலாம் ஒண்ணும் இல்லை மேடம். அப்படியா? ஆமா மேடம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் அப்புறமா கால் பண்ணட்டுமா? சரி சந்தோஷ். ஓகே ஓகே மேடம். சந்தோஷ் கன்ஃபார்மா அபிய பார்த்திருக்கணும். அதான் பேசும்போது தடுமாறான்.
சனியன் கூட சகவாசம் வச்சுக்கிட்டா குபேரம் கூட கூரை பிச்சுக்கிட்டு குப்பையாதான் கொட்டுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல. அப்ப நம்ம தான் அந்த சனியனா சமாளிப்போம். எம்மா யாருமா அந்த சனிய? நீ தாண்டா அந்த சனிய. நான் தானா? உன்னெல்லாம் கருவிலேயே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருந்தனா இன்னைக்கு 2 இட்லிக்கு கூட வழி இல்லாம இப்படி நான் பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கிற நிலைமை வந்திருக்குமா? அம்மா சும்மா என்னையே திட்டாதம்மா. அந்த பணத்தை எப்படியாச்சும் காப்பாத்து நினைச்சுதான் குப்பை தொட்டில போட்டேன். நம்ம நேரம் அது நமக்கே ரிவிட் அடிச்சிருச்சு. அதுக்கு போய் சும்மா புலம்பிக்கிட்டே இருக்க. இப்படி புலம்பிக்கிட்டே இருந்தேன்னு வையி, உன் புருஷன் உன்னை விட்டு ஓடின மாதிரி நானும் ஓடிடுவேன். பேசாம இரு. டேய், எப்படிடா பேசாம இருக்க முடியும்? போனது 100 200டா 10 லட்சம்டா. அந்த பணம் இல்லாம என்னால நிம்மதியா வாழவே முடியாது. நாம தொலைச்ச பணம் நமக்கு திரும்ப கிடைச்சே ஆகணும்டா. ஏதாவது பண்ணு. சும்மா இருமா. போன பணத்துக்கு ஆசைப்பட்டோம்னா திரும்பவும் நம்ம ஜெயிலுக்கு போய் களிதான் திங்கணுமா? கடப்பாரதான் பிடிக்கணும். பேசாம அந்த பணத்தை நீ மறந்துரு. என்னால முடியாதுடா. நான் என்ன பணக்காரியா கனவு கண்டு பாத்துட்டேன். அது நடந்தே தீரணும்டா. எம்மா சும்மா லூசு மாதிரி பேசாதம்மா. நமக்கு திரும்பவும் 10 லட்சம் கிடைக்கணும்னா அதுக்கு சிந்தாமணி மாதிரி ஒரு கிணச்சி வேணும். அதுக்கு நம்ம எங்க போறது? டேய், வாடா. வேணா அடிப்ப. வாயே. என் தங்கம், அப்பப்ப உனக்கு பிரைட்டா உன் மூளை வேலை செய்யுதுடா. கையிடுமா. எங்க பிரைட்டா வேலை செய்யுது? பிரைட்டா? டேய், நாம சிந்தாமணி கிட்ட திரும்பவும் பணம் கேட்டு பார்த்தா என்னடா? எம்மா, அவ கிணச்சியா இருந்தாலும் ஒரு வாட்டி தாமா ஏமாறுவா. ஓயாம ஏமாறுவாளா? டேய், இதுங்க ஏமாறும்டா. நாம திரும்பவும் வலை விரிச்சு பாப்போம். எதுவும் கிடைக்கலனா அதனால நமக்கு எதுவும் நஷ்டம் இல்லடா. அப்படி கிடைச்சா சுறா மீனே கிடைக்கும். சுறா மீன் கிடைக்குமா? என்னடா யோசிக்கிற? நீ சிந்தாமணிக்கு போன் பண்ணி நான் சொன்ன மாதிரி பேசு. பேசுடா, பேசு. பேசுறேன். ஆனா அவ திரும்பவும் பணம் கொடுப்பான்னு எனக்கு தோணல. எந்த டிசைனை செலக்ட் பண்றது? வாவ். என்னமா பண்ணிட்டு இருக்க? கல்யாணத்துக்கு என்ன மாதிரி புடவை எடுக்கலான்னு டிசைன் பார்த்துட்டு இருக்கேன்டி. நானே சஞ்சீவ் ஏன் திடீர்னு ஊருக்கு போறான், அதுக்கு என்ன ரீசன் இருக்குன்னு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. நீ ஜாலியா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பார்த்துட்டு இருக்கியா? உன் கழுத்துல சஞ்சீவ் தாலி கட்ட போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் எதுக்கு டென்ஷன்? கூல். பாத்தியா, போன் கூட ரிங் ஆகுது. நல்ல சகுனம். இவளுக்கு தான் பணம் கொடுத்தாச்சே, அப்புறம் எதுக்கு இந்த மூதேவி போன் பண்ணுது? சொல்லுங்க சல்மான், எதுக்கு போன் பண்ணீங்க? அது ஒண்ணும் இல்ல, எனக்கு இன்னொரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். என்னது? இன்னும் 10 லட்சம் வேணுமா? டேய், பணம் கேட்டா பச்சாரி மாதிரி திட்டுறாமா. டேய், பணத்தை குடுக்கலனா நேரா உங்க வீட்டுக்கு வந்து எல்லா உண்மையை சொல்லி உங்களை மாட்டி விட்டுடுவேன்னு சொல்லுடா. சொன்னா பயப்படுமா? கண்டிப்பா பயப்படுவா. சொல்லு. இத பாரு, நீ அப்ப பேசுனியே அது மாதிரி டெரரா பேசு. பயப்படுவாங்க. பேசு. நிறுத்துமா. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இந்த பேச்சு பேசுற? ஏய், உனக்கு ஆல்ரெடி கொடுத்த 10 லட்சத்தையே வரிசையா அடுக்குனா அது உன்னை விடவே ஹைட்டா இருக்கும்டா. இன்னும் 10 லட்சம் ரூபாய் வேணுமா உனக்கு? இதோ பார், எதை பத்தி வேணும்னாலும் பேசு, என் ஒசரத்தை பத்தி மட்டும் பேசாத. ஏன்னா என் ஒசரத்தை பத்தி பேசினவங்கள நான் உசுரோட விட்டதா சரித்திரமே இல்ல. அதானாமா? பேசு பேசு. இதோ பார், தேவையில்லாமலாம் பேசாத. இப்ப மட்டும் நான் கேட்ட பணத்தை நீ தரலன்னு வையி. தர முடியாது. என்னடா பண்ணுவ? நான் இப்பவே உங்க வீட்டுக்கு வந்து சீதாமா ராமச்சந்திரன் சாட்டெல்லாம் உங்களை பத்தின எல்லா உண்மையும் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, அபிய கடத்தி அந்த பழிய அணு மேல போட சொன்னீங்கல்ல, அதையும் சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஆத்தாலும் மகளும் சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். சல்மான் சார்,
அப்படிலாம் பண்ணிடாதீங்க. நீங்க கேக்குற பணத்தை கொடுத்துடுறேனா? அப்ப சரி, நான் டைம் ஸ்பாட்ல உங்களுக்கு மெசேஜ் பண்றேன். இங்க பணத்தை அங்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. சரிங்க சார். ஏன்னா இந்த சல்மானுக்கு பஞ்சுவாலிட்டி தான் முக்கியம். அம்மா பணத்தை தரதுக்கு ஒத்துக்கிட்டாங்கம்மா. இனிமே நாம பணக்காரங்கம்மா. நீ பணக்காரி ஆயிட்டமா? என்னம்மா சொல்றா? திரும்பவும் பணம் கேக்குறாண்டி. குடுக்கலனா வீட்டுக்கு வந்து எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவேங்கறான். ஷோ, இப்பதான் எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அதுக்குள்ள புது சொன்னா. முதல்ல அவன் கேட்ட பணத்தை கொடுத்து அவன் வாய் அடைமா. புள்ள பூச்சி நினைச்சு குளவிய புடிச்சிட்டனோ. மாப்பிள, மாமா இந்த தெரியாத ஊர்ல பேரை மட்டும் வச்சுட்டு எப்படி மாப்பிள கண்டுபிடிக்கிறது? மாமா, ஸ்ரீஜாவை ப்ரூஃபோட அம்மாயிட்ட மாட்டி விட்டா மட்டும்தான் ஸ்ரீஜா எப்படிப்பட்டவன்றது அம்மாவுக்கு தெரிய வரும். அதுக்கு நம்மளுக்கு சங்கர் தேவை. எப்படியாவது 2 நாளில் சங்கரை கண்டுபிடிச்சே ஆகணும் மாமா. அப்போதான் மாமா நான் அபிகல்தர் தாலி கட்ட முடியும். இதை தவிர வேற வழியே இல்லை. சரி, முயற்சி பண்ணுவான். முடிவை அந்த ஆண்டவன் கையில் விடுவான். வா மாமா. மாப்பிள சொல்லு மாமா. இரு, இப்படியே நடந்துட்டு இருந்தா எப்படி? அந்த பையனை பத்தி யாரையா விசாரிப்போம். சரி, கேட்போம் வாங்க. மாப்பிள, மாப்பிள, எந்திரிங்கம்மா. இப்படி அடிச்சு போட்டு போயிட்டாங்க. குழந்தைய காப்பாத்த போய் இந்த அம்மா பண்ணிருக்கா? இந்தாங்க தம்பி. மாப்பிள நல்லா தெரியும் மாப்பிள. மாப்பிள தூக்கு மாப்பிள. மாமா, ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு மாமா. தோ பண்றேன் சீக்கிரம் மாமா. அண்ணே 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 அண்ணே, ஏன்டா இவ்வளவு பத்திரமா ஓடி வர? அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுண்ணே.